ஆத்தூரை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து ஆத்தூர், பத்திரகவுண்டன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக கூட்டணியில் உள்ள அனைவரும் தெய்வ பக்தி உடையவர்கள் என்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கடவுள் இல்லை என கூறும் திமுகவினர் தங்களின் வெற்றிக்காக கொள்ளைப்புறமாக சென்று கோவில்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவதாக விமர்சித்தார். மேலும் தெய்வ பக்தி உள்ள இடத்தில் மட்டுமே பணிவும் துணிவும் இருக்கும் என்றார். இதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல் மிக சிறந்த சான்று என்றும் அவர் அப்போது கூறினார். எல்லாருக்குமே இந்த கூட்டணியில தெய்வ பக்தி இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு திமுகவை எடுத்துக்கங்க, கடவுள் இல்லம்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கொல்லப்புறம் வழியா போய் எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு? கடவுளை நம்பணும்னா தைரியமா நம்புங்க, இருக்காருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க அதோட அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திமுக இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் அதை அறிந்து இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், உறுதியாக பக்திமான்கள் இருக்கும் இடத்துல பணிவு இருக்கும், பணிவு இருக்கும் இடத்தில் துணிவும் இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பணிவு வரும்போது துணிவும் வர வேண்டும் தோழா என்று. அந்த பணிவோடும் துணிவோடும் இந்த கூட்டணி உறுதியாக நாளை நமதே 40 நமதே என்று வென்றெடுத்து அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எல்.கே. சுதீஷ் வெற்றி பெற்றவுடன் ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். ஆத்தூரை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைத்திட வேண்டும் என்று நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருக்கிறது. உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் எம்பியாக சுதீஷ் அவர்கள் ஜெயிச்சவுடன் இந்த மண்ணின் மைந்தர் நமது முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரிடம் தெரிவித்து, என நிச்சயமாக அவர் இந்த மண்ணின் மைந்தர், அவருக்கு தெரியும் எங்க என்ன செய்யணும்னு. உறுதியாக இந்த ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமாக உருவாக்க எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நம்ம என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்வோம். சொன்னதை நிச்சயம் செய்யும் கூட்டணி நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்கும் நான் உறுதியா தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள இந்த கூட்டணி மகளிரை பாதுகாக்கும் கூட்டணி எனவும் தெரிவித்தார். மொத்தத்தில் இந்த கூட்டணி மகளிருக்கான கூட்டணி என்றும் அவர் கூறினார். தாய் குலங்களை காக்கும் கூட்டணி நமது கூட்டணி. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குலங்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும். பாதுகாப்பை நிச்சயம் நாங்கள் கொண்டு போவோம். பாதுகாப்பாக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய இந்த கூட்டணி என்றைக்கும் தாய் குலங்களின் பக்கம் நிற்கும். ஏன்னா ஒரு குடும்பத்திலேயே ஒரு பெண்ணு தான் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு, ஒரு லேடி இல்லைன்னா அந்த குடும்பமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். அப்ப இந்த நாட்டுக்கு எப்படி முக்கியம்? பெண்கள். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்களே. அந்த பெண்கள் சிறப்பாக இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு நிச்சயம் பெண்களுக்கு இந்த கூட்டணி என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிக்கிறேன். தொடர்ந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். கருத்து கணிப்புகள் அனைத்தும் கருத்து திணிப்புகள் என்றும் அதனை பொய்யாக்கி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். 40 தொகுதிகளிலும் ஒட்டுமொத்த மக்களின் அமோகமான வரவேற்பை என்னால் இந்த கூட்டணியின் சார்பாக பார்க்க முடிகிறது. கருத்து கணிப்புகளை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள். திமுகவின் ஆதரவுகள் தொலைக்காட்சிகள் அந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி நாளை நமதே 40 நமதே என்று வென்றெடுத்து சரித்திர வெற்றியை இந்த கூட்டணி தர வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த முறையில உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளராகிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று